ஷாக்கால், நீங்க அப்படி என்ன ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஒரு எதிரியை தோக்கடிக்கணும்னா அவனோட பலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஜெய்சிங்க பத்தி முன்னாடியே பல விஷயங்கள் தெரியும். ஆனா எனக்கு இப்போ அவனை பத்தின ஒரு முக்கியமான பலவீனமான விஷயம் இப்ப தெரிஞ்சிருக்கு. அத வச்சு அவனை ஒரே நிமிஷத்துல நாம காயப்படுத்தலாம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஷாக்கால்? அப்புறம் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. உனக்கு எல்லாமே தெரிய வரும் சோகா. அந்த விஷயம் என்னன்னா, சன் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய மின்னல் வெட்டும், எல்லா இடத்துலயும் இடி விழும், அந்த சன் சிட்டிய அழிஞ்சிடும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ஜெய்சிங் சௌகான், உன் அழிவுக்கான நேரம் இப்ப நெருங்கிடுச்சு. புரிஞ்சதா ருத்ரா? ருத்ரா, ஊருக்குள்ள எதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க? ஏன் ருத்ரா, என்னாச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. திடீர்னு இந்த மாதிரி ஊருக்குள்ள எப்படி இடி விழும்? வானிலை சரியா தானே இருக்கு, அப்புறம் எப்படி இடி விழும்? இத பார்க்கும்போது யாரோ மேஜிக் பண்ண மாதிரி இருக்கு. நீ இங்கேயே இரு ருத்ரா, நான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். நீ யாரு? என்னோட சன் சிட்டில எதுக்காக இடி விழ வைக்கிற? கண்டிப்பா இது நேச்சரோட வேலை இல்ல, ஒரு மேஜிக்காரனோட சதிதான். நீ யாரு? என் முன்னாடி வா. யார் நீ? ஜெய்சிங், நான் தான் எலக்ட்ரோ லேடி. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். ஏய் எலக்ட்ரோ லேடி, என் சன் சிட்டியை விட்டு இப்பவே நீ போயிடு. பொதுவா நான் பெண்களை தாக்க மாட்டேன். இல்ல நான் ஒரே நிமிஷத்துல உன்னை என்னால இங்கிருந்து விரட்ட முடியும். ஜெய்சிங், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எப்பவும் பெண்களை தாக்க மாட்ட. உன்னோட இந்த நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன் ஜெய்சிங். பாத்தியா சோகா, ஜெய்சிங் சௌகானோட பலவீனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சுதான் அவனை இன்னைக்கு நான் தாக்கிட்டு இருக்கேன். அவனால தப்பிக்க முடியாது. இனிமே அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனோட சன் சிட்டியை நிச்சயமா அவனால காப்பாற்ற முடியாது. நல்லவங்களோட பிரச்சனையே இதுதான். ஜெய்சிங் சௌகானோட நல்ல விஷயங்களை வச்சு அவனை நான் இன்னைக்கு மாட்டி விட்டுட்டேன். அவன் இன்னைக்கு அழிய போறான். ஜெய்சிங் சௌஹான், எனக்கு உன்னோட பிளான் நல்லா புரிஞ்சிருச்சு. உன்னால என்ன தாக்க முடியல, அதனால என்ன கைது பண்ண நினைக்கிறல்ல? ஆனா என்ன கைது பண்றது சாதாரண விஷயம் கிடையாது.
எலக்ட்ரோ லேடி, இதுக்கு மேல உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. உண்மையாவா? சாரி தாத்தா, நீங்க அங்க ஆபத்துல இருக்கும்போது என்னால இங்க அமைதியா இருக்க முடியாது. Ibaiska net creator too. எங்க தப்பிச்சு போறீங்க? ரங்கீலா, சீக்கிரமா பேலஸோட கேட்ட திறந்து ரெடியா இருங்க. தாத்தாக்கு அடிபட்டு இருக்கு. ருத்ரா, அவன் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கா. Ibaiska protector. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத ஜெய்சிங் சௌஹான். என்னோட கிடிய வச்சு உன் அரண்மனையை இப்ப நான் அழிக்க போறேன். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? இந்தாங்க தாத்தா, தண்ணி குடிங்க. இந்தாங்க. ருத்ரா, அந்த லேடி ரொம்ப ஆபத்தானவ. யாரும் பேலஸை விட்டு வெளியே போக கூடாது. ஆனா தாத்தா, எத்தனை நாள் தான் பேலஸ்குள்ளேயே இருக்க முடியும்? நம்ம வெளியே போய் தான் ஆகணும். இல்லனா அவ கோவத்துல சன்சிட்டியை அழிச்சிடுவா. இல்ல ருத்ரா, இந்த நேரத்துல வெளியே போறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா அவளோட மின்னல் மத்த மின்னல்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் கொஞ்சம் குணமானதும் அவளை எதிர்கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். ஜெய்சிங் சௌஹான், எத்தனை நாள் தான் என்கிட்ட இருந்து மறைஞ்சு இருப்ப? நான் திரும்ப வருவேன். நான் சொன்னதை மறந்துடாத. வாளாலேயோ கத்தியாலேயோ நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். தாத்தா, அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ வேணா இப்ப இந்த இடத்தை விட்டு போயிருக்கலாம். ஆனா ஆபத்து நம்மளை விட்டு போகல. அதனால யாரும் வெளியே போக கூடாது. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் இங்க இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் அங்க கார்டன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க போய் அவ யாருன்னு பார்க்கணும். ஆமா, நீ யாரு? நீ யாருப்பா? நான் தான் ரங்கீலா. நீ யாரு? நான் ஷங்க்ரீலா. ஷங்க்ரீலாவா? யாரு ஷங்க்ரீலா? நம்ம 2 பேரும் ட்வின்ஸ்பா. உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம 2 பேரும் ஒரு திருவிழாவில் பிரிஞ்சு போயிட்டோம். திருவிழாவில் நம்ம பிரிஞ்சு போயிட்டோமா? எப்படி? எங்க? இன்னைக்கு வரைக்கும் யாருமே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதே இல்லையே. தாத்தாவும் சொல்லல, ருத்ராவும் சொல்லல. அண்ணா, அண்ணா உங்களை வரவேற்கிறேன். அண்ணா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ணா, வாளாலேயோ கத்தியாலேயோ நான் தாக்க மாட்டேன். என்னோட மின்னல் சக்தியால தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். ரங்கீலா எப்படி அவகிட்ட மாட்டினாரு? ருத்ரா, நீங்க எல்லாரும் உள்ள இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் பேலஸோட கதவை திறக்கலன்னா சன் சிட்டியை உங்களால காப்பாத்தவே முடியாது. ருத்ரா, நீ மட்டும் இப்ப பேலஸ திறக்கல, இந்த ரங்கீலாவை காப்பாத்தவே முடியாது. தாத்தா, ருத்ரா, என்ன காப்பாத்துங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தாத்தா, இப்ப நம்ம என்ன பண்றது? ரங்கீலாவை காப்பாத்தணும்னா நம்ம கேட்டு திறந்துதான் ஆகணும். நான் போறேன். இல்ல வருண், கேட்ட திறக்காத. இப்ப மட்டும் நீ பேலஸோட கதவை திறந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டேன். நான் வெளியே போறேன். நீ என்ன சொல்ற ருத்ரா? நான் இப்ப உன்னை கண்டிப்பா வெளியே போக விட மாட்டேன்.